மகர ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. விரையாதிபதி 6லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. இதில் ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைச்சு பிடிச்ச விஷயத்த குழந்தைங்க பண்ணும்போது எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷம் வேற இல்லை. அந்த குழந்தைகளை அப்படியே பூரிப்பாக கட்டுப்பிடிச்சு ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி கிராண்ட் மாஸ்டர் குகேஷை பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாரோ அது மாதிரி பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் அலவுட். ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நஷ்டமாகும். நீங்கள் முதலீடு பண்ணி அந்த தங்கத்தை ஒரு பார், தங்க கோல்டு பார் ஒரு 10 பார் வாங்கி விற்கிறீங்க, அதை வச்சு விற்கிறீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படுறதுனால திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் திருமண செலவுகளும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர்கம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அவர் மாத்திருக்காரகனும் கூட, அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில். ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் குருவின் 7ஆம் பார்வையில் 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த 4 கிரக சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், அதாவது தை மாதம் பிறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கான அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 14, 13, 14, 15, 16 வரைக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த 4 கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. பௌர்ணமி அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. போகி பண்டிகை ஜனவரி 14 போகி பண்டிகை, 15 தைப்பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 காணும் பொங்கல், தை அமாவாசை 18ஆம் தேதி, பீஷ்மாஷ்டமி ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 25 ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி, 27 தை கிருத்திகை. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். 6ஆம் இடத்துல குரு இருக்கார். விரையாதிபதி 6லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. இதில் ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணால், முயற்சி எடுத்தால் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக முதலீடு பண்ணிங்கன்னா அதுக்கான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கடனை வாங்கியாவது முதலீடு பண்ணி அதில் சாதகமாக பலன்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு கடன் வாங்கி இந்த ஷேர் ட்ரேடிங், இந்த பிட்காயின் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் போட்டுறாதீங்க. அது போட்டிங்கன்னா போட்ட பணம் போட்டது தான் திரும்பி வராது. அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், டிகிரி முடிச்சுட்டு சார் மேலே MBA படிக்கணும், இல்லை CA படிக்கணும், இல்லை MDS படிக்கணும், இல்லை MD படிக்கணும், MS படிக்கணும், மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் மேல் படிப்புக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. கடல் கடந்த பயணத்தின் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். முதல் 12 நாட்கள் செலவுகளை தரும், பயணத்தை ஏற்படுத்தும். திருமண விஷயத்துக்கு ஆதாயம் தரக்கூடிய நாட்கள் இப்பொழுது. சார் திருமணம் பண்ணால் எப்படி சார் படிக்கிறது? உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். திருமணம் நடந்தால் படிப்பு வராது, படிப்பு நடந்துருச்சுன்னா திருமணம் கிடைக்காது. இது டெம்பரவரி தான். உடனே நான் லைஃப் லாங்காக அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை குழந்தைங்க பண்ணும்போது எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷம் வேற இல்லை. அந்த குழந்தைகளை அப்படியே பூரிப்பாக கட்டுப்பிடிச்சு ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி கிராண்ட் மாஸ்டர் குகேஷை பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாரோ அது மாதிரி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது பெண்களுக்கு உண்டான உள்ளாடைகள், பெண்களுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸ், சுடிதார் வாங்கி விற்கிறவங்க, சேரீ வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் கடன் கொடுத்தீங்கன்னா கடன் வராது. ஸோ கடனை கொடுக்காதீங்க. கடன் கொடுக்குறீங்கன்னா ஒரு 30% to 50% கடன் கொடுக்கலாம். இந்த புடவை எல்லாம் விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 100% கடன் கொடுத்துட்டு மாதம் வாங்கிக்கிறேன். என்ன லாபம் வரும் உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கும் அது வாய்ப்பை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை கமாடிட்டி விவசாயம் பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி முதலீடு செய்து இரும்பு சம்பந்தமாக, இல்லை தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் தொழிலாக பண்ணுறீங்கன்னா அதில் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் அலவுட். ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நஷ்டமாகும். நீங்கள் முதலீடு பண்ணி அந்த தங்கத்தை ஒரு பார், கோல்டு பார் ஒரு 10 பார் வாங்கி விற்கிறீங்க, அதை வச்சு விற்கிறீங்க அப்படின்னா அப்போ அது லாபத்தை கொடுக்கும். ஆனால் அதையே கைமாற்றி விடுறதா இருந்ததுன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளை சொல்வார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் ஃபாரின் போவாங்க. அந்த ஃபாரின் போகிறாங்கங்கிறது ஒரு கவலை இருக்கும். என் குழந்தை ஃபாரின் போகிறானே, நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா ஒரு தாயோட கடமை அது. என் பையன் நல்லா இருக்கணும்னு வேண்டியது தாயோட கடமை. ஆனால் அதையும் விட்டுட்டு சில பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு தன் குழந்தைகளை கொலை செய்து விட்டு ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க. அதெல்லாம் கர்மா, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது மாதிரி இல்லாமல் தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தான் தாயோட கடமை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு. அதே சமயம் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெட் அனிமல்ஸ் வாங்கலாம். வீட்டுக்கு நாய், டாபர்மேன், இல்லை இந்த குட்டி நாய் லெங்க்த்தியாக வளருமே அந்த மாதிரி நாய்கள், இல்லை பூனை வாங்கலாம். இந்த மாதிரி பேரட்ஸ், ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் திருமண செலவுகளும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. இந்த திருமணத்துக்கான முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் ஹனிமூனுக்கு ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுக்கலாம், இல்லை நார்த் இந்தியா போகிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் இது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஃபாரின் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணணுன்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். கடனை வாங்கியாவது பண்ணுவீங்க. ஆனால் யாரை நம்புறீங்கிறது இருக்குது. நம்பிக்கை இல்லாத நபர்கள் மீது பணத்தை செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உங்களுடைய வியாபார விஷயத்தில் தனி மனித முடிவு எடுக்கிறதானா நல்லது. இல்லை சார் நான் 10 பேர்த்துக்கு அட்வைஸ் கேட்பேன்னா நோ, தென் டோன்ட் டூ பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா.
அது அடுத்த ஆள்கிட்டயா நீங்கள் அப்பா பையனுக்கு அட்வைஸ் கேட்பீங்க? உங்கள் பையனுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணணும் நீங்கள் தான் தெரியணும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். ஸோ இந்த மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குது. அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம தேவதைன்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகையர் இருப்பாங்க, 7 கன்னிகைகள். இந்த சப்த கன்னிகைன்னு பிராக்மி, வைஷ்ணவி, வாராகி, இந்த மாதிரி ஒரு 7 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த சப்த கன்னிகைகளை வழிபட்டு வாருங்கள். எனக்கு குலதெய்வமே அந்த சப்த கன்னிகை தான், கரூர் பக்கத்தில். அந்த தெய்வத்தை வழிபடாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க, சப்த கன்னிகையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த சப்த கன்னிகைகள் போக்கி மன நிம்மதி மட்டுமல்ல, எடுத்த காரியத்தில் திருடமாக நின்று வெற்றி அடைவதற்கு அந்த கன்னிகையரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.